அப்படிங்கிற பகுதியின் கீழே தான் நம்ம வந்துட்டு நேத்து கிளாஸஸ் பார்த்தோம். இன்னைக்குமே அதே கிறித்துவமும் தமிழும் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே தான் நம்ம வகுப்பு பார்க்க போறோம். நேத்து வீரமாமுனிவர் பத்தின தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது தமிழ் எழுத்துல அவர் எந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை மட்டும் நம்ம நேத்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் எழுதின உரைநடை நூல்கள் என்னென்ன, இலக்கணத்துறையில அவருடைய பங்களிப்பு என்ன, மொழிபெயர்ப்பு துறையில அவருடைய பங்களிப்பு என்ன, அகராதி துறை, அவங்க எழுதின செய்யுள் நூல்கள், அவர் யார்கிட்ட பணியாற்றினாரு, சோ இவ்வளவு தகவல்களையும் இனி வரக்கூடிய பகுதியில நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இது அத்தனையும் ரொம்ப முக்கியமான வினா. இது தனியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவே மார்க் பண்ணி போட்டிருக்கேன். வீரமாமுனிவர் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பள்ளி பாட புத்தகத்திலயும் இருக்கு. அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. தேம்பாவணி எழுதினது யாரு? வீரமாமுனிவர். ஏன்னா இவர் வந்துட்டு தேம்பாவணிக்கு கீழே இவர் வருவாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இவருக்கு அடிப்படையா கேள்விகள் எழும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டு கத்தோலிக்க மத குருவாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டியஸ் ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லியும் ஒரு சில நூல்கள்ல சொல்லப்படுது. இதை தாண்டி அப்பா பேரு கொண்டல்போ பெஸ்கி, இதை தாண்டி அம்மா பேரு எலிசபெத் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. 30வது வயதுலதான் சமயப்பணி ஆற்றுவதற்காக வேண்டி தமிழகம் வந்து சேர்றாரு. இவர் பல்வேறு மொழிகளை கற்றறிந்த புலவராக இருந்திருக்கிறாரு. பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல ஆழ்ந்த புலமை மிக்கவராக இருந்திருக்கிறார். ஒரு மொழிய நம்ம கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆனா பிற மொழியை சார்ந்த ஒரு நபர் நம்முடைய மொழியை கற்று தேர்ந்து அதுல தொல்காப்பியத்திற்கு நிகராக ஒரு இலக்கண நூலை படைச்சிருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்ப பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கில மொழி, நம்ம தமிழ் மொழியில மட்டும் இல்ல இத்தனை துறைகளிலும் ஆழ்ந்த புலமை மிக்கவராக இருக்கிறாரு. அதை தாண்டி சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட 20 ஆண்டுகள் தமிழ் படிச்சிருக்கிறாரு. இந்த வினா ரொம்ப முக்கியம். வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கேள்வி. சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்ற அறிஞர் யார்? இந்த கேள்வி கண்டிப்பா பழைய டிஆர்பில எல்லாம் வந்துட்டு பெருவாரியாக கேட்கப்படக்கூடிய கேள்வியா இருந்துச்சு. சோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தெலுங்கு, வடமொழி இதையும் கத்துக்கிட்டாரு. இதை தாண்டி தமிழ்ல புலமை பெற்றது மட்டும் இல்லாம அந்த மொழியில சிற்றிலக்கியம், பெருங்காப்பியம், பேரகராதி எல்லாமே வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. செந்தமிழை செழிக்கவும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தமிழ் எழுத்துல இவர் செய்த சீர்திருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொல்காப்பியர் காலத்துல எகர ஒகர எழுத்துக்களுக்கு மேல புள்ளி வச்சு எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்து பாத்தீங்க அப்படின்னா குற்றெழுத்தாகவும், வைத்து எழுதாத எழுத்து வந்து நெட்டெழுத்தாகவும் கருதப்பட்டது. காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துட்டு சில குழப்பங்கள் ஏற்பட காரணமாக இருந்தது. அதை போக்குவதற்காக வேண்டி இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வடிவங்களை சுழித்து மாத்தி எழுதி கொடுத்திருக்கிறார். எகரத்தை ஏகாரமாகவும் ஒகரத்தை ஓகாரமாகவும் மாத்தி எழுதிட்டாரு. குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே மாதிரியாக கேக்கோ அப்படிங்கிற வடிவம் அமைத்து இருந்த காலகட்டத்தை ஒட்டி அதுக்கு மாற்றுதல்களையும் கொண்டுட்டு வந்திருக்கிறார். கே கே கோ கோ இந்த மாதிரியான திருத்த பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. நீட்டல், சுழித்தல், குறில்மை, கிருப்புள்ளி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற பகுதியில இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, விதியும் வகுத்து கொடுத்திருக்கிறார். நிறுத்தற் புள்ளி, முற்றுப்புள்ளி இந்த மாதிரி குறியீடுகளை உண்டாக்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறுத்தற்குறியும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறுத்தற்குறி, நிறுத்தற்புள்ளியும் முற்றுப்புள்ளியும் போன்ற குறியீடுகளை உண்டாக்கியவர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படலாம். கேள்வி ரொம்ப முக்கியம். அடுத்தது உரைநடை நூல்கள். அப்ப தமிழ் எழுத்துக்கள் எடுத்துட்டா எகர ஏகாரம், எகரம் ஒகரம், இத வந்துட்டு ஏகாரம் ஓகாரம் அப்படிங்கிற இருபுள்ளி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடையும் தனியாக ஒரு நூற்பாவையும் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு கீழாக. சோ தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இத பத்தின விளக்கம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நல்லா தெளிவா சொல்லியாச்சு. தொன்னூல் விளக்கம் எத்தனை பிரிவுகளை கொண்டது சொல்லுங்க பாப்போம். 5 பிரிவுகளை கொண்டது. வெரி குட். 5 இலக்கணங்களை சொல்லக்கூடியது. என்னென்ன? பொருள், யாப்பு, அணி. சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கண தொன்னூல் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரி, இதனுடைய அமைப்பு
மொத்தம் 370 ஆனது. எழுத்ததிகாரத்துல 40 பாக்களும் நூற்பாக்களும், சொல்லதிகாரத்துல 102 நூற்பாக்களும், பொருளதிகாரத்துல 58 நூற்பாக்களும், யாப்பதிகாரத்துல 100 நூற்பாக்களும், அணியதிகாரத்துல 70 நூற்பாக்களும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. இதுல உரை எழுதி இருக்கிறாரு, நூலாசிரியரே உரையும் எழுதி இருக்கிறாரு அப்படின்னா இந்த நூலுக்கும் இவர் எழுதி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். இதை தாண்டி உரைநடை நூல்கள், வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், இந்த நூல் எல்லாமே சமயம் சம்பந்தமாக இவர் இயற்றிய நூல்கள். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பின் வருவனவற்றுள் சமயம் சம்பந்தமாக வீரமாமுனிவர் எழுதின நூல் யாதுன்னு கேள்வி வரலாம். அதுக்கப்புறம் இந்த வேத விளக்கம்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா? இந்த வேத விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு எதிர்ப்பாக டானிஸ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் தான் வேதம் மறுத்தல். லூத்தர் இனத்தியல்பு அப்படிங்கிற 2 நூல்களை மறுபடியும் எழுதி இருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. ஒண்ணு வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். இந்த 2 நூலுமே சமயம் சம்பந்தமாக இவர் எழுதின நூலு. வேத விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு டானிஸ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூலுக்கு மறுப்பாக பேதகம் மறுத்தல், லூத்தர் இனத்தயல்பு அப்படிங்கிற 2 நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிறுகதைகள்ல இவருடைய பங்களிப்பு பெருவாரியானது. இவருடைய பரமார்த்த குரு கதை அப்படிங்கிற சிறுகதை நகைச்சுவை ததும்ப கூடியதாக நமக்கு கருதப்படுது. தமிழ்ல அமையக்கூடிய ஏளன இலக்கியத்தினுடைய முதல் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருடைய பரமார்த்த குரு கதை அப்படிங்கிற நூல் தான். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. பரமார்த்த குரு கதை எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. பழகு தமிழில் பாமரருக்கும் புரியக்கூடிய வகையில உரைநடை எழுதிய இந்த வீரமாமுனிவரை உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பின் வருவனவற்றுள் உரைநடை இலக்கிய முன்னோடி என்று கருதப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஞான கண்ணாடி, வாமன் கதை என்ற உரைநடை நூல்களையும் இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம் இந்த எல்லா கேள்வியுமே, பார்த்துக்கோங்க. இலக்கணத்துறை, அப்ப உரைநடை நூல்கள் எடுத்துக்கிட்டா வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். 2வது வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கத்துல வேத விளக்கத்திற்கு மறுப்பாக யார் எழுதியிருக்கா? டானிஸ் லூத்தரன் சங்கத்தார். அவங்க வெளியிட்ட நூலுக்கு பெயர் என்னது? திருச்சபை பேதகம். அந்த நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் எது? பேதகம் மறுத்தல். திருச்சபை பேதகம். அந்த பேதகத்தை மறுக்கக்கூடிய விதமாக பேதகம் மறுத்தல் மற்றும் லூத்தர் இனத்து இயல்பு என்ன அப்படிங்கிற நூலா கொடுத்து. அடுத்து பரமார்த்த குரு கதை எந்தெந்த மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது? ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்ல. தமிழ்ல அமையக்கூடிய முதல் ஏளன நூல் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி, வாமன் கதை என்ற உரைநடை நூல்களும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அப்ப வீரம் நிறைந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞான கண்ணாடி போட்டுக்கிட்டே சுத்துவாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீரம் நிறைந்த ஒரு நபர் கண்ணுல எப்பயுமே ஞான கண்ணாடி இருக்கும். அந்த ஞான கண்ணாடி வழியா பார்த்துதான் அவர் படையெடுத்துட்டு அவருடைய வீரத்தை காட்டுவாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞான கண்ணாடி வீரமாமுனிவர். வாமன் கதை, வாமனன் வீரன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வாமன் கதை, வீரமாமுனிவர். இந்த மாதிரியான உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இலக்கணம், இலக்கணத்துறையில குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு புகழப்படக்கூடிய அளவுக்கு தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இந்த நூலும் 5 இலக்கணங்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான். பேச்சு தமிழ் வழக்காற்று கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். பேச்சு தமிழ் வழக்காறு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர் இல்லையா? நம்ம வந்துட்டு நான் நேற்று மதுரைக்கு சென்றேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் நேத்திக்கு மதுரைக்கு போனேன் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அப்ப அந்த பேச்சு தமிழ் வழக்காற்றை இவர் என்னன்னு சொல்றாரு? கொடுந்தமிழ் இலக்கணம். அப்ப தூய்மையான தமிழ்ல செந்தமிழ் அப்படின்னும், பேச்சு தமிழ்ல கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில அவர் எழுதியிருக்கிறாரு. எந்த மொழியில எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் யாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தொன்னூல் விளக்கம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இருக்கிறதுலே முக்கியமான நூல் இந்த தொன்னூல் விளக்கம். இது ரொம்ப முக்கியம். இதனுடைய வேறு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுவுமே 5 இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல். எத்தனை நூற்பாக்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது?
எத்தனை? 5 இலக்கண பிரிவுகள்ல 370 கட்டளை ஆனது. ஆமா, இது எங்க படிச்சோம் நம்ம? நான் முன்னாடியே டீடைல்டா சொல்லிட்டேன். 370 நூற்பாக்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். மேக்ஸிமம் யாருக்குமே பெருசா வந்துட்டு அதை கடந்து போயிருவாங்க. டீடைல்டா படிக்க நமக்கு கொஞ்சம் ஆணித்தரமா போய் மனசுல பதியும். அவ்வளவுதான். நம்ம பேச்சு தமிழ் வழக்காற்றை எந்த பெயர்ல வந்துட்டு இலக்கணமாக வகுத்து கொடுத்திருக்கிறார்? கொடுந்தமிழ் அப்படிங்கிற பெயர்ல இலக்கணமாக கொடுத்திருக்கிறார். எந்த மொழியில இலக்கணம் படைச்சிருக்கிறார் அப்படின்னா லத்தீன் மொழியில இலக்கணம் கொடுத்திருக்கிறார். இந்த நூல் வந்துட்டு ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கால்டுவெல்லர் ஒப்பிலக்கண நூலுக்கு பெரிதும் துணை புரிந்ததாக கருதப்படக்கூடிய நூல் இந்த கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதை தாண்டி போப் ஐயரும் பெஸ்கியினுடைய ஆய்வு திறனை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ஜியு போப்புமே. இந்த பொன்னூலுக்காக செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியம் இந்த நூலுக்காக. அடுத்தது மொழிபெயர்ப்பு. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இளம் குமரனார். தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளம் குமரனார். தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமா முனிவர். ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற நிலையில குறளினுடைய முதல் 2 பால்கள், அதாவது வீரமா முனிவர் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. அதுல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 இருக்கு. அதுல அறத்துப்பால், பொருட்பால் அப்படிங்கிற அந்த 2 பால்களை மட்டும்தான் இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. எந்த மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா லத்தீன் மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் அப்படின்னு சொன்னா இவரை தான் நம்ம சொல்லலாம். அதாவது வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படக்கூடிய பெஸ்கி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகராதித்துறை. அகராதித்துறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அகராதி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திருமூலரா? ரேவண சித்தர். நிகண்டு என்ற வெரி குட். நிகண்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? அச்சோ, படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த டாபிக் போனா எல்லாம் மறந்துடுதா? திவாகர நிகண்டா? சேந்தன் திவாகரமா? சரி, முதல் நிகண்டு என்று அழைக்கப்படக்கூடியது அகராதி நிகண்டு. அகராதி நிகண்டா? உரிச்சொல் நிகண்டு. முதல்ல நிகண்டுங்கிற சொல்ல உரிச்சொல் நிகண்டு அப்படின்னு சொன்னது இல்லையா? எங்க படிச்சிருக்கீங்க இத? எந்த பகுதியில? சமண சமயத்தின் கீழ் இதை நீங்க படிச்சுட்டு வரலையா? முதல் நிகண்டு என்று அழைக்கப்படக்கூடிய நிகண்டு திவாகரன் நிகண்டு. எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 12,000 பெயர் தொகுதிகள்ல அடக்கி சொல்லியிருப்பாங்க. எத்தனாயிரம் சூத்திரங்கள்? 2180 சூத்திரங்களை கொண்டது. யாருது? 2180 சூத்திரங்களை கொண்டது. 9500 சொற்களால சொல்லப்படுது. பலபொருள் ஒரு சொல் மட்டும் கிட்டத்தட்ட 384 சொல்லியிருக்காங்கன்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பிங்களந்தை அப்படிங்கிற நிகண்ட பத்தியும் படிச்சிருப்பீங்க. அதனுடைய வழி நூலாக இந்த பிங்களந்தைய அடியோற்று எழுதப்பட்ட ஒரே நூல் கைலாச நிகண்டு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த பிங்களந்தை எத்தனை நூற்பாக்களை கொண்டது? 4181 நூற்பாக்களை உடையது. எத்தனாயிரம் சொற்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறது? 15,791 சொற்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. பலபொருள் ஒரு சொல் எடுத்துக்கிட்டா 1091 சொற்கள் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பிங்களந்தைன்னு எடுத்துக்கிட்டாலே இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும்னு சொல்லக்கூடிய நூல் பிங்களந்தை நிகண்டு. தமிழுக்கு இப்பேற்பட்ட ஒரு விளக்கம் அந்த பிங்களந்தை நிகண்டு மட்டும்தான் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். உரிச்சொல் நிகண்டு, அதுல கிட்டத்தட்ட 3200 சொற்கள் சொல்லியிருக்காங்க 12 வகுப்புகள்ல. சூடாமணி நிகண்டு, மண்டல புரூடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதினது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சூடாமணி நிகண்டு. கடைசியா உரிச்சொல். உரிச்சொல் நிகண்டு முதல்ல நிகண்டு அப்படிங்கிற சொல் ஆட்சி பெற்றது என்ன நூல்ல? உரிச்சொல். 12 பகுதி, 1197 விருத்தங்கள். ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் அத்தனையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரே நிமிஷமா. ஓகே, இந்த கேள்வி அத்தனையும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நிகண்டு மறந்தாச்சு நமக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நிகண்ட திருப்பி போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே நான் ரிவிஷன் பார்த்துட்டு வர சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே ரிவிஷன் பார்த்துட்டு வர சொன்னேன். ஏன் மறுபடியும் மறந்துருச்சு உங்களுக்கு? அப்ப 10வது தானே, திருப்பி போய் படிச்சுட்டு வாங்க.
கண்டிப்பா நிகண்டுல எல்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு யூஜிசி நெட்லயே கேக்குறாங்க. தயவு செஞ்சு நிகண்டெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. நம்மளால மூல நூல் போய் படிக்க முடியாது. ஆனா இதுல உள்ள பேசிக்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்? படிச்சுக்கிட முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது. மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறளினுடைய முதல் இரு பாடல்கள் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீரமாமுனிவரால மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு டைரக்டா கேட்கலாம். யாரு? வீரமாமுனிவர். அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருடைய பணி வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படிங்கிற 4 பகுதியாக வகுத்து, சதுர் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற 4 பகுதியாக வகுத்து சதுர் அகராதி அப்படிங்கிற ஒரு அகராதியை வகுத்திருக்கிறார். பின்னாடி வரக்கூடிய அகராதி அத்தனைக்கும் ஒரு முன்மாதிரியாக இவருடைய சதுர அகராதி விளங்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சதுர அகராதி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இதை தாண்டி 900 சொற்கள் கொண்ட தமிழ் லத்தீன் அகராதி ஒன்றும், போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி ஒன்றும் இவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுமே பிற நாட்டார் தமிழ் கத்துக்கிடவும், நம்ம நாட்டார் வந்துட்டு தமிழினுடைய திறத்தை தெரிஞ்சுக்கவும் வந்துட்டு உதவி புரியக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படின்னு சொல்லி சதுர அகராதி மொத்தம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கேள்வி முக்கியம். சதுர அகராதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அது எந்தெந்த பகுதிகளை கொண்டது அப்படின்னு நம்ம படிச்சிருந்திருக்க மாட்டோம். அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாத்துக்கோங்க. யார் எழுதியிருக்கா சதுர அகராதி? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுதியிருக்கிறார். சரி. பெயர் அகராதினா என்ன? பெயர் சொற்கள், பெயர்கள் பத்தி மட்டும் இருக்கும். பொருள் அகராதினா என்ன? பொருள்களை விளக்கக்கூடியது. தொகை அகராதினா என்ன? சொற்களினுடைய தொகுப்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். தொடை அகராதினா என்ன? செய்யுள் சார்ந்த இலக்கணங்கள், அணிகள், இத பத்தின தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப அதனாலதான் தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி அப்படிங்கிற பெருமைய இந்த நூல் பெற்றிருக்கிறது. அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? வீரமாமுனிவர். அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் வீரமாமுனிவர். ஓகேவா? அடுத்தது. இதை தாண்டி இப்ப அகராதி துறையிலும் இவருடைய பங்களிப்பு பெருவாரியாக இருக்கு. இதை தாண்டி வேற என்ன அகராதி எழுதியிருக்கிறாரு? தமிழ் லத்தீன் அகராதி, போர்ச்சுகீசியம் தமிழ், அதுக்கப்புறம் லத்தீன் அகராதி, இதெல்லாமே எழுதியிருக்கிறார். செய்யுள் நூல். செய்யுள் நூல்ல ரொம்ப முக்கியம். சுதிர்த்த மேரி சொன்ன வள்ளுவர் கதையை தேம்பாவணி அப்படிங்கிற தீந்தமிழ் காப்பியமாக தீட்டியிருக்கிறாரு. இந்த தேம்பாவணி ரொம்ப முக்கியம். கிறித்துவம் தமிழுக்கு கொடுத்த ஒரு பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அதை பத்தின அரிய நூல் அப்படின்னு கிறிஸ்துவ சமயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு நூல் இதுவாக இருக்கு. வாடாத மாலை அப்படிங்கிற பொருள் கொண்டது. தேம்பாவணிக்கு பல்வேறு தேக்கூட்டல், பாக்கூட்டல், அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சு நம்ம பொருள் கொள்ளலாம். இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய தூய வல்லவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய நூல் தான் இந்த தேம்பாவணி. காப்பிய பாங்கிலே சிந்தாமணிக்கு ஒப்பானதாக கருதப்படக்கூடிய ஒரு நூல். கற்பனை தரத்திலும் காவிய நலத்திலும் கம்பராமாயணத்தை ஒட்டியே அமையக்கூடிய ஒரு நூல். குறள் மனம் நூல் முழுவதும் இருக்கு. 3 காண்டங்கள், 36 பட்டலங்கள், 3615 விருத்தங்களை கொண்ட ஒரு நூல். ரொம்ப முக்கியம். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 விருத்தங்கள். இந்த கேள்வியை நான் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நற்றமிழ் இலக்கிய நூல் கருத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கே அமைந்த ஒரு அருந்தமிழ் காப்பியம். இதை தாண்டி வேற நம்ம தமிழ் காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கை புனைவா இருக்கட்டும், உவமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இந்த நூல்களையும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்சுவை தேர்ந்த மதுரை தமிழ் சங்கத்தார் பெஸ்கிக்கு வீரமாமுனிவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவருக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டம், பெஸ்கிக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டத்தை கொடுத்தது யார்? மதுரை தமிழ் சங்கத்தார். செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஐந்திலக்கணம்ங்கிற நூலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஒப்பிலக்கண நூல், அதாவது இந்த 5 இலக்கணம், பேச்சு தமிழ் வழக்காறு, கொடுந்தமிழ் இலக்கணம், அதுக்காக. ஆனா 5 இலக்கணங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையாலுமே. சரி, செயல் நூல்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கொள்ளிடத்தின் வடகரையில
அப்ப திருச்சியில வந்துட்டு 2 பகுதியாக பிரிக்குது. காவிரி ஆறு வந்துட்டு 2 பெரும் தீவுகளை உருவாக்குது. ஒண்ணு கொள்ளிடம், இன்னொன்னு காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளிடத்தின் வடகரையில ஏலாக்குறிச்சியில மேரி மாதாவுக்கு கோவில் கட்டி அந்த இடத்திற்கு திருக்காவலூர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சவர் இவர்தான். திருக்காவலூர் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு கலம்பக நூலையும் சிற்றிலக்கிய வகையில பாடிட்டு போயிருக்கிறார். தேவமாதாவின் மீது அடைக்கல நாயகி, வெண்கலிப்பா இந்த மாதிரி பிரபந்தங்களையும் பாடியிருக்கிறார். தேவமாதாவின் மீது வீரமாமுனிவர் பாடிய பாடல் யாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தேவார பாங்கில் அமைந்த நூல் கருணாம்பாள் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவுமே. அன்னை அழுங்கல் அந்தாதியும் இவர் எழுதினதுதான். இன்னும் தமிழ் அமையக்கூடிய நல்ல நீதி நூல்களை தமிழ் செய்யுள் தொகை அப்படிங்கிற பெயரால தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தமிழ் செய்யுள் தொகை என்ற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். நூல் தொகுப்பிற்கு வழிகாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். போர்ச்சுகீசிய நாட்டு வேத சாட்சியான கித்தேரி அம்மாள் மீது பாடப்பட்டதுதான் கித்தேரி அம்மாள் அம்மானை. இதுவும் முக்கியம். பாமரரும் படித்து இன்புறத்தக்க அளவுல மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்கி திருச்சிராப்பள்ளியை ஆண்ட சந்தா சாஹிப் கிட்ட திவானாக இருந்ததாகவும் அவரால பெரிதும் மதிக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி 37 வருஷம் தமிழகத்துல தங்கி வேலையும் பார்த்திருக்கிறாரு இந்த வீரமாமுனிவர். 66வது வயதுல அம்பலக்காட்டுலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறார், இறந்திருக்கிறார். வரி வரியா சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். எல்லா வரியும் முக்கியம். எந்த வரியும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. அதனாலதான் ரொம்ப பொறுமையா வரி வரியா சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம விடுறதுதான் அவங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாமே பெருசா நமக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்டுற போறாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடந்து வந்துரும். இதையும் கேட்கலாம், இதையும் நான் கேட்பேன் அப்படிங்கிற வகையில தான் அவங்க என்ன பண்றாங்க, வினாக்களை எழுப்புறாங்க. அதனால தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆழமா படிச்சுக்கோங்க. இப்ப வீரமாமுனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் கேள்விகள் கேட்க தொடங்குறேன். அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் யாது? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வெரி குட். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. குட். அம்மா பேர் என்ன? வீரமாமுனிவரினுடைய தாயார் பெயர்? எலிசபெத். வெரி குட், எலிசபெத். வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார்? வீரமாமுனிவர் சுப்ரதீப கவிராயரிடம் எத்தனை ஆண்டு தமிழ் கற்றார்? 20 ஆண்டுகள். வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த பொழுது அவருடைய வயது 30 வயதுல எதற்காக வந்து வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு சமய பணி ஆற்ற வந்தார் சமய பணி? மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். பணியாற்றுவதற்காக நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கு இருபுள்ளி என்ற நூற்பா இடம்பெறக்கூடிய நூல் எது? தொன்னூல் விளக்கம். வெரி குட். அதை தாண்டி வேத விளக்கம் என்ற நூலுக்கு மறுப்புரை தெரிவித்தவர்கள் யார்? அந்த ஒரு சங்கமம் டேனிஷ் லூத்தரன் சங்கத்தார் வெளியிட்ட திருச்சபை பேதகம் அப்படிங்கிற நூல். அந்த நூலுக்கு மறுப்பாக இவர் எழுதின நூல் எது? பேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்தியல்பு. பேதகம் மறுத்தல் லூத்தர் இனத்தியல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமாமுனிவருக்கு இந்த உரைநடை எழுதின காரணத்தினால என்ன பட்டம் வழங்கப்பட்டது? உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம். இலக்கண விளக்கம் அதுவும் சொல்லலாம். பட் இந்த இடத்துல இந்த கேள்விகள் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துலயும் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அதனாலதான் அதை அடுத்த கேள்வி கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. இலக்கண விளக்கம்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இலக்கண விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட்டி தொல்காப்பியம். இந்த இடத்துலயும் அந்த குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ல வந்துட்டு உங்களுக்கு இலக்கண விளக்கம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இது வருஷம் புரியுது இல்லையா? அடுத்த கேள்வி. ஞான கண்ணாடி வாமனன் கதை இவர் எந்த இயல்புகளோடு தொடர்பு கொண்டது? உரைநடை நூல்களோடு தொடர்பு கொண்டது. வெரி குட். அடுத்த கேள்வி. தேம்பாவணி அப்படிங்கிற காப்பியம் எந்த கதையை தழுவி எழுதப்பட்டது?
அந்த வளவர் கதை வளவன் அவங்க மேரி சொன்ன இயேசுவோடைய வளர்ப்பு தந்தையை பத்தி மேம். சுதிர்த்த மேரி சொன்ன வளவர் கதையை தழுவி எழுதப்பட்டதுதான் தேம்பாவணி. சுதிர்த்த மேரி சொன்ன வளவர் கதை. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளவன் என்று அழைக்கப்படக்கூடிய சூசையப்பர். கற்பனை திறத்திலும் காவிய நலத்திலும் கம்பராமாயணத்தை ஒட்டி அமைந்த நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சிந்தாமணிக்கு ஒப்பானது அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அது எதுதான் நமக்கு? இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூல் தான். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 3 36 படலங்கள், 3615 என்னால வச்சுக்கவே முடியல மேம், இதெல்லாம் எனக்கு மறந்துருது. 3 3 3 எல்லாத்துலயும் பாருங்க 3 3 6 3 6 அப்படியே அழகா வந்துருது. அதனால 3 3 3ன்னு ஆரம்பிச்சாலே எல்லாமே 3 3 வரது எதுதான்? நம்மளுடைய தேம்பாவணி தான். அப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீரமாமுனிவர் என்ற பட்டத்தினை பெஸ்டிக்கு யார் கொடுத்தாங்க? மதுரை தமிழ் சங்கத்தார். கொள்ளிடத்தின் வடகரையில உள்ள ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல மேரி மாதாவுக்கு கோவில் கட்டி அந்த இடத்திற்கு என்ன பெயர் வச்சிருக்காரு? திருக்காவலூர். தேவார பாங்கில் அமைந்த வீரமாமுனிவரினுடைய பாடல் யாது? வெரி குட். கருணாம்பாள் பதிகம். நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, பதிகம் அப்படின்னு வந்தாலே 10 பாடல்களை கொண்டது. தேவாரங்கள் தான் பதிக அமைப்புல பாடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னோடி யார் அப்படின்னா காரைக்காலமையார், உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பதிகம் அப்படின்னு வந்திருந்தாலே அது தேவாரம் தான். கண்ணை முடிஞ்சிட்டு போட்டுறலாம். வேற எதுலயுமே பாருங்க பதிகம் இல்லையா? அப்ப அதுலயே உங்களால ஈஸியா கஸ் பண்ணி போட்டுற முடியும். அன்னை அழுங்கல் அந்தாதி அப்படிங்கிற நூலும் இவர் எழுதுனதுதான். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் செய்யுள் தொகை நீதிநெறி விளக்கம் பாடினது யார்? போர்ச்சுகீசிய நாட்டு வேத சாட்சியான கித்தேரி அம்மாள் மீது இவர் பாடின நூலு கித்தேரி அம்மாள். எத்தனாவது வயதுல இவர் இறந்து போனாரு? 66. எந்த ஊர்ல இவர் இறந்து போனாரு? அம்பலக்காடு. மொழிபெயர்ப்பு துறையினுடைய வழிகாட்டி என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர். ஏன் மொழிபெயர்ப்பு துறையினுடைய வழிகாட்டின்னு சொல்றாங்க? திருக்குறளை வீரமாமுனிவர் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்? லத்தீன் மொழியில. திருக்குறள்ல எத்தனை அதிகாரத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் லத்தீன் மொழியில? அறத்துப்பால், பொருட்பால் 2 பால்களை மட்டுமே இவரால மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காமத்துப்பாலை இவர் மொழிபெயர்ப்பு செய்யல. செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வீரமாமுனிவர். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளம் குமரனார். நினைக்கிறேன். இந்த கேள்வி அத்தனையும் முக்கியம். இதே மாதிரி இல்ல தமிழ் லத்தீன் அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும். இது ஈஸியா நீங்க அடிச்சிடலாம். ஆனா எத்தனாயிரம் சொற்கள் ரொம்ப முக்கியம். 900 சொற்களை கொண்டதுதான் தமிழ் லத்தீன் அகராதி. இதை தாண்டி இந்த சதுரகராதி எத்தனை பகுதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். பொருள், தொகை, தொடை, பெயர் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாவும் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓரலா உங்களால கண்டிப்பா அங்க இங்கேயும் சேர்த்து இவருதான் அப்படிங்கறத கஸ் பண்ணி கூட உங்களால போட முடியும். அதே மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கு பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலம்பகம் பாடி இருக்கிறாரு, பதிக அமைப்பு பாடி இருக்கிறாரு, அந்தாதி பாடி இருக்கிறாரு, அம்மானை பாடி இருக்கிறாரு. அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள்ல பெரும் பங்களிப்ப இந்த நபர் ஆற்றி இருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப சிற்றிலக்கியம் மட்டுமல்ல, செய்யுள், இலக்கணம், இலக்கியம், அதை தாண்டி எழுத்து சீர்திருத்தம், இந்த மாதிரி உரைநடை நூல்கள்னு நிறைய வேலைகளை யார் செஞ்சிருக்கிறாரு? வீரமாமுனிவர். அதனாலதான் முதல் இடத்துல எல்லா பேருமே இவங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஜியு போப். சாதாரண நபர் கிடையாது இந்த ஜியு போப், இல்லையா? சரி, 30 வயசுல தமிழகத்திற்கு வந்தாருன்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த வீரமாமுனிவர் எத்தனை ஆண்டுகள் தமிழகத்துல தொண்டாற்றி இருக்கிறார்? 27. 37 ஆண்டுகள் தமிழ் தொண்டு செஞ்சிருக்கிறார். எந்த நாட்டை சார்ந்தவர்? சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னன் கிட்ட உரையாடுவதற்காக வேண்டி வீரமாமுனிவர் ஒரு மொழியில கத்துக்கிட்டார். அந்த மொழிக்கு பெயர் என்ன? அரபு மேம். உருது மேம். ஹிஸ்மத் சன்னியாசின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க மேம். அவர்
உள்ளார சந்தா சாஹிப் கிட்ட உரையாடுவதற்காக உருது மொழியை அவர் கத்துக்கிட்டார். சந்தா சாஹிப் இவருக்கு இஸ்மத் சந்நியாசி, அதாவது தூய துறவி அப்படிங்கிற பட்டத்தையும் இவருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா? ஆமா மேம். அதே மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். முதல் ஏளன நூல் பரமார்த்த பரமார்த்த குருகதை. குருகதை. பரமார்த்த குருகதை. சரி, அவ்வளவுதான். வீர சோழியத்தை பின்பற்றி செய்யுளை பத்தியம் கத்தியம் என பிரிக்கக்கூடிய நூல் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தொன்னூல் விளக்கம். வீர சோழியத்தை பின்பற்றி செய்யுளை பத்தியம் கத்தியம் என்று பிரிக்கக்கூடிய நூல் யாது? தொன்னூல் விளக்கம். வீர சோழியம் தான் முதல்ல 5 இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கறத நம்ம பழைய லாஸ்ட் கிளாஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அடுத்தது ஜியு போப். யார் இந்த ஜியு போப்? இங்கிலாந்துல நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு சில இலக்கிய வரலாறுல சிம்பிளா கொடுத்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல நல்ல விரிவா நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஹாக்ஸ்டன் கல்லூரியில படிச்சிருக்கிறாரு. வெஸ்லியன் மிஷன் சார்புல 19வது வயதுல தமிழகத்திற்கு வந்திருக்கிறாரு. மகாவித்வான் ராமானுஜ கவிராயர்கிட்ட தமிழ முறையா படிச்சிருக்கிறார். வீரமாமுனிவர் தமிழ் கத்துக்கிட்ட ஆளு ஜியு போப்புக்கு தமிழ் கத்து கொடுத்த அறிஞர் யாரு? ராமானுஜ கவிராயர். மகாவித்வான் ராமானுஜ கவிராயர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல்ல திருநெல்வேலியில உள்ள சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துலயும், அதை தாண்டி தஞ்சையில, அதுக்கப்புறம் நீலகிரியிலும் தன்னுடைய சமய பணிய செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. பெங்களூர்ல சமய குறவராகவும் பிஷப் வெஸ்லியன் மிஷன் சார்புல 19வது வயதுல தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த வயது 30. இவரு 19வது வயதிலேயே வெரி குட் தமிழகம் வந்துட்டாரு. யாருக்கிட்ட? அவர் வந்து சுப்ரதீப கவிராயர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறார். இவர் யாருக்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறாரு? மகாவித்வான் ராமானுஜ கவிராயர்கிட்ட தமிழ முறையா படிச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல வேலை பார்த்திருக்கிறாரு? முதல்ல திருநெல்வேலியில, அதுக்கடுத்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சாயர்புரத்துல, அதுக்கப்புறம் தஞ்சையில, அதுக்கப்புறம் நீலகிரியில, அதுக்கப்புறம் பெங்களூர் போயிருக்கிறாரு. சமய குறவராகவும் பிஷப் காட்டன் பள்ளியில தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. போகக்கூடிய எல்லா இடத்துலயுமே செந்தமிழ் இன்பத்துல தன்னுடைய சிந்தை பறிகொடுத்து வாழ்ந்திருக்கிறார். திருக்குறள், நாலடியார் போன்றவற்றில் தோய்ந்து மகிழ்ந்து அது ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பும் செஞ்சிருக்கிறார். திருக்குறளையும் நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? திருக்குறளை அதாவது லத்தீனில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னு கேள்வி கேட்டா வீரமாமுனிவர். ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னு கேட்டா ஜியு போப். அதை தாண்டி புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை போன்றவற்றில் சில பல செய்யுட்களை, ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம், டிஎன்பிஎஸ்சிலே உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அப்ப திருக்குறள், நாலடியார், அதுக்கடுத்து புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலைய எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் ஒரு திருக்குறளையா புறநானூறையா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது, புறப்பாடல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சாரா, அல்லது புறநானூரை மொழிபெயர்ப்பு செஞ்சாரா, புறப்பொருள் வெண்பா மாலையை மொழிபெயர்ப்பு செஞ்சாரான்னு கூட கேள்விகள் கேட்கலாம். நமக்கு இதுல எல்லாம் பெருவாரியாக கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் புறப்பொருள் பாடல் ஒன்றை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யறதை இவருடைய வேலையா வச்சிருக்கிறார். எலமெண்டரி தமிழ் கிராமர், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எலமெண்டரி தமிழ் கிராமர் என்ற தமிழ் இலக்கணத்தை 3 பாகங்களாக எழுதியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய இலக்கண நூல் ஒவ்வொரு மாணாக்கர் கையிலும் இருக்கக்கூடிய வகையில முதல்ல பயின்ற இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா டாக்டர் உவே சாமிநாதர் டாக்டருடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? திருவிகா அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இதுதான். நான் வந்து சாமிநாதன் சொல்லியிருக்கேன். ஜியு போப்புடையதான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிகா. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழ் மாணவர்கள் கையிலையுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கண நூல் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ஜியு போப் தான். சொன்னது யாரு? திருவிகா கல்யாண சுந்தரனார். தமிழ் செய்யுட்களை தொகுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படிங்கிற நூலாக வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ் செய்யுள் தொகை அப்படின்னு வந்தா வீரமாமுனிவர். சேம் கொஸ்டின் தான், ஆனா சின்ன டிஃபரெண்ட் மட்டும்தான். ரெண்டுக்கும் டிஃபரெண்டா மட்டும் பாத்துக்கோங்க. முதல் கேள்வி என்னது? தமிழ் செய்யுள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கேள்வி தமிழ் செய்யுள் கலம்பகம் யாது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தமிழ் செய்யுட்களை தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எழுதினது யாரு? ஜியு போப்.
தமிழ் செய்யுள் தொகை எழுதினது யாரு? நீதி, நல்ல நீதி நூல் கருத்துக்களை தொகுத்து தமிழ் செய்யுள் தொகை எழுதினவர் வீரமாமுனிவர் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போயட்ஸ் ஆஃப் த தமிழ்லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ், இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. மணிமேகலை கதையை ஆங்கிலத்துல எழுதினவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஊட்டியில தோடர்களோடு நெருங்கி பழகி அறிந்து தோடர்களினுடைய இலக்கணத்தையும், இது பிஜிடிஆர்பிக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி துளு இலக்கணத்தையும் இவர் உருவாக்கி இருக்கிறார், ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ராயல் ஏசியாட்டிக் குவார்டர்லி, த இந்தியன் ஆன்டிக்வைரி, இந்தியன் மேகசைன், சித்தாந்த தியோயிகா, இதெல்லாம் இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். நிறைய ஆங்கில பத்திரிகைகள்ல தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சிவஞான போதத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சிவஞான போதம் யார் எழுதின நூலு? மெய்கண்டார். மெய்கண்டார் எழுதினது சிவஞான போதம். அதுக்கு வழிநூல் எது? சிவஞான சார்பு நூல் எது? சிவபிரகாசம். சரிங்க. அந்த சிவஞான போதம் அப்படிங்கிற நூலுக்கு அதாவது உரை எழுதினவரு சிவஞான மாப்பாடியம் அப்படிங்கிற பெயர்ல உரை எழுதினவர் யாரு? அந்த சிவஞான போதத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஜியு போப். மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவர்னு இவரையும் சொல்லலாம். அவர் தான் முதல்ல இவரையும் சொல்றாங்க. இதை ஜென்ரலான கேள்வியா போட்டுக்கோங்க. அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கேள்வி வேண்டாம். அது ஆண்டு வரிசைப்பட பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அவருடைய ஆண்டு எத்தனாவது ஆண்டு? வீரமாமுனிவர் 1680 இருந்து 1746. இவர் 1820 தொடங்கி 1907. அப்ப யாரு? வீரமாமுனிவர் தான் முதல்ல வழிகோலியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1880 இங்கிலாந்து போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ICS மாணவர்களுக்கு தமிழும் தெலுங்கும் போதிக்கக்கூடிய ஆசிரியராக உட்கார்ந்துட்டார். அப்பதான் திருவாசகத்துல அவருக்கு திளைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடல் நல குறைவுக்கிடையே அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தன்னுடைய 80வது வயதுல வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறார். இதனை பாராட்டி ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி தங்க பதக்கமும் வேத சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் வருவிளையாட்டார் போலும் மறுமொழி அதனில் வைத்தீர் அப்படின்னு பேராசிரியர் ஜூலியன் வில்சன் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. யாருடைய நூலை? திருவாசகம் மாணிக்க வாசகர் நூலை இவர் மொழிபெயர்த்ததற்காக இவரை பாராட்டினது ஜூலியன் வில்சன் அப்படிங்கிறவர். 1907 இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இறந்து போயிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். 37 ஆண்டுகள் தமிழகத்துல பணியாற்றியவர் வீரமாமுனிவர். எத்தனாவது வயசுல இறந்து போயிருக்கிறாரு? 66வது வயசுல இறந்து போயிருக்கிறாரு. எந்த ஊர்ல இறந்து போயிருக்கிறாரு? அம்பலக்காட்டுல இறந்து போயிருக்கிறாரு. இதெல்லாம் கேள்வியாவே ஒரு இடத்துல கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜியு போப்பு எந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாரு? கொடைக்கானல். இதெல்லாம் ஸ்கூல் புக். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்றமிழ் பணி ஆற்றினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்த சிறப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த ஜியு போப்புக்கு உண்டு. போப் ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவர் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஜியு போப்பு ரொம்ப முக்கியமான நபர். தமிழ் மறையை எத்தனையோ பேர் மொழிபெயர்க்க முனைந்தும் முழுமையும் செய்ய முடியாமல் இடையிலேயே முறிந்துபட இவர் அதனை முழுவதும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் வேதங்கள்ல. ரொம்ப முக்கியம். தமிழ் மறை அப்படின்னு தமிழ் பெருமையை ரொம்ப முக்கியம். தமிழ் பெருமையை உலகறிய செய்த சிறப்பு தமிழ் மறை அப்படிங்கிற நூலை. தமிழ் மறைனா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத ரொம்ப முக்கியம். அதனை முழுவதும் மொழிபெயர்த்து முடித்திருக்கிறார். ஏசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு போற்றி புகழ்ந்திருக்கிறார். எந்த நூல? திருக்குறளை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ் மறை அப்படின்னா திருக்குறள். சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்துக்கோங்க. அது அவருடைய ஆங்கிலத்திலேயே அவர் மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புலமை வறுமைக்கு வழியாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பெருங்கடல்ல நீந்தி மகிழ்ந்து நல்ல தொண்டாற்றிய நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் எவ்வாறு சொல்லியிருக்கிறாரு? சைவம் is the real religion of the South India. Siddhanta philosophy has and it deserves to have far more influence than any other அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலமை வறுமைக்கு வழியாம் அப்படின்னு தெரிஞ்சும் தமிழ ரொம்ப ஈடுபாடோட கற்று தேர்ந்த அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜியு போப் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து. வெரி குட். இங்கிலாந்து. எந்த கல்லூரியில படிச்சிருக்கிறார்? ஹாக்ஸ்டன்.
ஹாக்ஸ்டன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹாக்ஸ்டன் அப்படிங்கிற கல்லூரியில படிச்சிருக்கிறார். எந்த மிஷன் சார்பாக அவர் வந்துட்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்? வெஸ்லியன் மிஷன் சார்பில். ஜியு போப் தமிழகத்திற்கு வந்த வயது 19 மேம். 19வது வயது. ஜியு போப் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார்? ராமானுஜ கவிராஜ். ஜியு போப் பணியாற்றிய இடங்கள் பின்வருவனவற்றுள் யாவை? திருநெல்வேலி, சாயர்புரம், தஞ்சை, Very good. ஜியு போப் மொழிபெயர்த்த இலக்கியம் யாது? திருக்குறள், நாலடியார், புறநானூறு, புறப்பொருள் திருக்குறள் வெண்பாமாலை. மற்றும் நாலடியார் இரண்டையுமே வந்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். இதை தாண்டி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவரும் இவருதான். ஜிஎல் ஹார்ட் அப்படின்னு வந்தா புறநானூறு மட்டும் தான் வரும். 2 நூல் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஸ்கூல் புக்ல. அவருனா புறநானூறு மட்டும் வரும். நம்ம அதுலயே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப அவரு எல் ஹார்ட் அப்படின்னு வந்தா புறநானூறுன்னு மட்டும் வரும். புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது ஜியு போப். சரிங்களா? இதுலயே நீங்க கஸ் பண்ணி அழகா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் ஜியு போப் மொழிபெயர்த்த நூல் யாது? புறநானூறு. ஒரு புறப்பாட்டு. அதே மாதிரி தமிழ் இலக்கணத்தை இவர் என்ன பெயர்ல எழுதி இருக்கிறாரு? தமிழ் செய்யுட்களம். எலிமெண்டரி தமிழ் கிராமர். இதே கேள்வி உங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, நான் திருப்பி ரீகால் பண்ணுவேன். எங்க அப்படின்னா தமிழ் மொழி வரலாறு சக்தி வேலை இதை நீங்க படிப்பீங்க. சரிங்களா? அவருடைய இலக்கணத்தை படிக்கக்கூடிய இந்த காலத்துல அவருடைய இலக்கணம் தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக அமைஞ்சதுன்னு சொன்னவர் யார்? திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் செய்யுள்களை தொகுத்துதான் அவர் என்ன பெயர் வச்சிருக்கிறாரு? தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறாரு. ஜியு போப் ஆங்கிலத்துல எழுதின காப்பியம் யாது அப்படின்னு கேள்வி கேட்டா எதை சொல்லலாம்? எந்தெந்த மொழிகளுக்கு ஜியு போப் இலக்கணம் எழுதி இருக்கிறார்? துளு, தோடா மேம். துளு மொழி மற்றும் தோடர் மொழி. ரொம்ப முக்கியமான கேள்வி, பாத்துக்கோங்க. சரி, இதை தாண்டி சிவஞான போதத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவஞான போதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இவர்தான். இதை தாண்டி ஜியு போப் உடல்நல குறைவாக இருந்த பொழுது எந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு? திருவாசகத்தை எத்தனாவது வயசுல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு? 80வது வயசுல. இவர் இத மொழிபெயர்ப்பு செஞ்சதுனால இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டிருக்கு? வேத சாஸ்திரி. தென்தமிழ் தேசிகர் யார்? வீரமாமுனிவர். செந்தமிழ் தேசிகர். சந்தா சாஹிப் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாரு? ஹிஸ்மத் சன்னியாசி. உரைநடை இலக்கிய முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வீரமுனிவர். அதை தாண்டி வேத சாஸ்திரி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்லலாம்? சொல்லலாம். இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. திருப்பி கேள்வி கேட்கறதுனால பதியும். அதனாலதான் திருப்பி கேள்வி கேட்கறது. இவரை இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் நல்வினை தீவினை என்ற 2 வினைகளை கடந்தவர் மாணிக்கவாசகர்னு சொல்றார். இந்த மாணிக்கவாசகர் சொன்ன இந்த பாடலை, இந்த வாசகத்தை எல்லாம் வரும் விளையாட்டால் போலும் மறுமொழி அதனில் வைத்தீர் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஜூலியட் வின்சன் அப்படிங்கிறவர் பாராட்டி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என்று பாராட்டியவர் யார்? சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் புகழ்ந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜியு போப் தான். சைவம் இஸ் the real religion of the South India. Siddhanta philosophy has and deserves to have far more influence than any other அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அற்புதமா என்ன பண்ணிருக்கிறாரு? பாராட்டி இருக்கிறாரு. தென்னகம் வந்த இந்த ஐயரை அருந்தமிழ் பெரும் தமிழாக மாத்தி இருக்கு. அவருடைய தமிழ் காதலுக்கு ஒரு சான்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னுடைய கல்லறைக்கென்று செலவாகக்கூடிய தொகையில ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களுடையதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். என்னுடைய கல்லறையின் மீது ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி பெயர் பொறிக்கப்பட வேண்டும்னு ஆசைப்பட்டார். எப்போதும் ஒரு தமிழ் மாணவனாகவே இருக்கவும் அழைக்கப்படவும் விரும்பியதும் நமக்கு நெஞ்சத்தை என்ன பண்ணுது? நினைக்க வைக்குது. இதை தாண்டி இவருடைய பற்றும் பணியும்
நினைக்கக்கூடிய தருவாயில தமிழராக பிறந்த நமக்கு இப்பேற்பட்ட பற்று இருக்கிறதா அப்படிங்கறத அன்னைக்கே அவர் எழுதிட்டு போயிட்டார் மதுசா விமலானந்தம். நமக்கு இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கே அவர் எழுதும் போது அன்னைக்கே தமிழ்ங்கிற பற்று இல்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது கொஞ்சம் கடினம் தான். இன்னைக்கு ஆங்கில பற்று தான் அதிகமாக இருக்கு. பெருவாரியான சொற்கள்லயே நம்ம பேசக்கூடிய சொற்கள்லயே ஆங்கிலம் கலந்துதான் நம்ம பேசுறோம். சரி, டாக்டர் கால்டுவெல். அப்ப ஜியு போப் முழுவதுமாக முடிச்சாச்சு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நோ மேம். இல்லல்ல. சரி, நோ மேம். உங்களுக்கு வேற இலக்கிய வரலாறுல தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவர் அப்படிங்கிற பெயரும் இவருடைய பெயரால தான் இருக்கும். ஜியு போப் பெயரால தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததன் மூலம் உலகறிய செய்தவர் அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் ஜியு போப் தான். இதயொலி மலை உபதேசத்தின் எதிரொலின்னு புகழ்ந்தவர் ஸ்கூல் புக்லயே இருக்கு. நீதி நூல்கள்ல இருந்த பாடல்களை தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுட் கலம்பகம்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா ஜியு போப். தமிழ் செய்யுட் தொகை அப்படின்னு பெயர் வச்சவர் வீரமாமுனிவர். அதே மாதிரி இலக்கண நூல்னு எடுத்துக்கிட்டா எலமெண்ட்ரி தமிழ் கிராமர். வீரமாமுனிவர் எழுதின இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா தொன்னூல் விளக்கம், தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லலாம். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது? எலமெண்ட்ரி தமிழ் கிராமர். ரொம்ப முக்கியம். தன்னுடைய கல்லறையில ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு பொறிக்க செய்தவர் யாரு அப்படின்னாலும் ஜியு போப் தான். ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை எதுவுமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் கத்து கொடுத்த நபர் யாரு? ராமச்சந்திர கவிராயர். ராமானுஜ கவிராயர். கால்டுவெல். அடுத்தது யாரு? இந்த கால்டுவெல் அயர்லாந்துல பிறந்திருக்கிறார். 1815 பிறந்து 1891 இறந்திருக்கிறார். ஸ்காட்லாந்துல படிச்சிருக்கிறார். மேம், வாய்ஸ் கட் ஆகுது. ஆங்கில கிறிஸ்துவ சங்கத்தை சார்ந்து வந்திருக்கிறாரு. யாருக்குமே கேட்கலையா? ஆமா மேம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். 15 அயர்லாந்துல பிறந்து ஸ்காட்லாந்துல கல்வி பயின்று ஆங்கில கிறிஸ்துவ சங்கத்தை சார்ந்துதான் 23வது வயதுல சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். அப்ப வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த வயது 30 மேம். ஜியு போப் தமிழகத்திற்கு வந்த வயது 19 மேம். 19. கால்டுவெல் தமிழகத்திற்கு வந்த வயது 23. 23. 30, 19, 23. இந்த இடத்துல இந்த வினாக்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு பதிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நோ மேம். இல்லல்ல. சரி, அடுத்த பகுதிக்கு போயிருவோம். அப்ப வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல். இப்ப கால்டுவெல்ல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியை இருப்பிடமாக கொண்டவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திருநெல்வேலியில தாயர்புரத்துல பணியாற்றியவர் அப்படின்னு கேள்வி கேட்டா ஜியு போப். திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியில இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். கால்டுவெல்லுக்கு ஒரு பெருமை உண்டு. ஒரே ஒரு நபராக இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதிகமான நபர்களை வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கிறிஸ்துவராக மாத்தின பெருமை இவருக்கு உண்டு. 1.5 லட்சம் நபர்களை கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது இதுல படிக்க போறோம், நம்ம பார்ப்போம். அங்க கோவில், அதாவது இந்த இடையன்குடியில கோவில் ஒண்ணு கட்டி லட்சத்திற்கும் மேற்பட்டவரை கிறிஸ்துவராக மாத்திருக்கிறாரு. இதுலயே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை கிறிஸ்துவராக மாத்தின பெருமை யாரை சாரும்? கால்டுவெல்லை சாரும். எந்த ஊர்? திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடியை இருப்பிடமாக கொண்டு அங்கு ஒரு ஆலயம் கட்டி அங்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை கிறிஸ்துவராக மாற்றிய பெருமை கால்டுவெல்லை சாரும். ஏன்னா தமிழகத்திற்கு, பிற நாட்டுல இருந்து தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை மதம் மாற்ற செய்ய வைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. அவங்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் பிடிச்சா மட்டும்தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மாறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை வந்து மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையான நடையில அவர் சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்ப ரொம்ப எளிதாக அதை பண்ணிட்டாங்க. அடுத்தது, இந்தியாவுல 53 ஆண்டுகள் ஒன்றி வாழ்ந்து இந்தியர்ல ஒருவராகவே இருந்திருக்கிறார். லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மேலை நாட்டு மொழிகளிலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற தென்னக மொழிகளிலும் போதிய அறிவும் போற்றத்தக்க புலமையும் பெற்றிருந்தவர். இதன் பயனாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் லாங்குவேஜ், திராவிட ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்ஸ்லேக்கர். இந்த கேள்வி PGTRB-ல உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா. இதுவுமே உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா தமிழ் மொழி வரலாறு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் கால்டுவெல். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் கையாண்டவர் வான்ஸ்லேக்கர். ரொம்ப முக்கியம்.
இந்த நூல் மூலம் ஆரிய இன மொழிகள் வேறு, திராவிட மொழி இனங்கள் வேறு அப்படிங்கிறதையும், தமிழுக்கும் வடமொழிக்கும் எந்தவித உறவும் இல்லை, வடமொழி இன்றியே தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சான்றுகளை எடுத்து காட்டி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கெல்லாம் இதெல்லாம் இவரெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைப்போம். இதெல்லாம் எதனோட தொடர்பு கொண்டதாக அமைகிறது? மொழி முதல் வரலாறு. பாடப்பகுதியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய கான்செப்ட் ரிலேட்டபிளா இருக்கு. அதனால எந்த யூனிட்டுமே வந்துட்டு எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு சிலபஸ்ல இல்ல அப்படின்னு ஒதுக்காதீங்க. பேசிக்க மட்டும் நான் சொல்றேன். மத்த தகவல்கள் எல்லாம் நீங்க சிலபஸ்ல கொடுத்திருக்க. தமிழ் மொழி நூல் அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு முன்னோடியாக அமைகிறது. ரொம்ப முக்கியம். தமிழ் மொழி நூல் ஆய்வுக்கு முன்னோடியாக அமையக்கூடிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் வடமொழியே அப்படின்னு இருந்த காலத்துல ஆரியத்திலிருந்து தோன்றியதே தமிழ் அப்படிங்கிற கொள்கையை விழுக்காட்டி முதல் மறுத்துரைத்த பெருமை கால்டுவெள்ளை சாரம்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது எல்லாமே. திராவிட மொழிகள் ஒரு தனி இனம், அவற்றிற்கு தாய் தமிழே அப்படின்னு சொல்லி மொழியியல் பெருமை உணராது உறங்கி கிடந்த நமக்கு விளக்கி உலகுக்கு உணர்த்திய மொழியியல் ஆராய்ச்சியில் நமக்கு வழிகாட்டிய விடிவெளி. ரொம்ப முக்கியம். மொழியியல் ஆராய்ச்சியில் நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய அறிஞர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பிலக்கண பணியை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம், ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி இது ரெண்டும் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கு? இலக்கிய வேந்தர், வேத விற்பன்னர் அப்படிங்கிற பட்டம். இப்ப சொல்லுங்க, வீரமாமுனிவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? இலக்கிய வேந்தர். செந்தமிழ் தேசிகர். வேற என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? செந்தமிழ் தேசிகர். சந்தாஸ் சாஹிப் என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாரு? இஸ்மத் சன்னியாசி. தூய துறவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? வீரமா முனிவர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்திருக்காங்க. வீரமா முனிவர்ங்கிற பட்டம் மதுரை தமிழ் சங்கத்தார் கொடுத்தது. எதுக்காக கொடுத்திருக்காங்க? ஏமாவணிங்கிற நூல் எழுதுனதுக்காக அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜிபோ வேத சாஸ்திரி, சாஸ்திரி போப் சாஸ்திரியாவே வாழ்ந்திருக்கிறாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கால்டுவெல் இலக்கிய வேந்தர், வேத விற்பனர். இலக்கிய வேந்தர், வேத விற்பனர். சோ வேதங்களை கால் பண்ணி விற்பனை பண்றாங்க. இலக்கிய வேந்தர், வேந்தருக்கு கால் பண்ணி. இப்ப வேந்தர்னா அரசர். அரசர் வந்து இப்ப அந்த காலத்துல வந்து அரசர் வந்து நாடு நாடா போய் மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களாக வாழ்ந்து அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஆனா இப்ப சிஎம் சார் என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணி, என்னமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அனுப்பியிருக்கேன் வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி. அப்ப இலக்கிய வேந்தர் கால்டுவெல். வேத விற்பனர், வேதங்களை கால் பண்ணி விற்பனை செய்யறாங்க. அப்ப கால்டுவெல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறந்துரும். இதெல்லாம் திருப்பி பார்த்தாதான். எத்தனையோ பேர் கூடி செய்ய இயலா பெரும் பணியை எத்தனையோ பிறவி எடுத்து செய்யக்கூடிய தமிழ் தொண்டினை ஒரு பிறவியில ஒருவராகவே இருந்து செய்து செந்தமிழை உலகறிய உலகவர் தொழச் செய்தார் அப்படின்னு சொன்னா அவர் மிகையாகாது. இந்த வரிகள்லாம் பெரும் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியினுடைய வேர் சொற்களை கொண்டு பிற மொழியில பயின்று வரக்கூடிய சொற்கள் பல தமிழ் சொற்களின் சிதைவை அப்படின்னு சொல்லி நிறுவி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியினுடைய வேர் சொற்களை இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. அந்த வகையில அரிசி என்பதன் சிதைவே ரைஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல். தோகையினுடைய சிதைவு தான் ஹீப்ரு மொழியிலையும், பைபிள்ல உள்ள துகி கோழியினுடைய சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். சித்திய மொழியில காணப்படக்கூடிய கோரி அப்படிங்கிறதும் தமிழ் மொழியினுடைய சிதைவு அப்படின்னு சொல்றாரு. நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம், இந்த மாதிரி உரைநடை நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு. பாண்டி நாட்டின் முற்கால, இடைக்கால, தற்கால துறைமுகங்களான கொற்கை, காயல், தூத்துக்குடி ஆகியவற்றை நன்கு ஆய்வு செய்து தன்னுடைய அகழ்வாராய்ச்சியால நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். வரலாற்றுக்கு துணை புரியக்கூடிய வகையில நெல்லை மாவட்ட வரலாற்றை செப்பமுறை அமைத்த அரசரினுடைய நன்கொடையாக 1000 வெண் பொற்காசுகளை அந்த காலத்திலேயே வாங்கியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட திறமான பணியாற்றியவர் 53 ஆண்டுகள் இந்தியாவில இருந்திருக்கிறார். இடையே 3 முறை இங்கிலாந்து போயிருக்கிறாரு. இறுதி முறை இங்கிலாந்து போன தருவாயில அங்கேயே தங்கி விடுமாறு அவங்க கிட்ட கேட்க, அத காதுல வாங்காம, இத்துணை காலம் இந்தியாவிலேயே வாழ்ந்துட்டேன், இந்தியர்களுக்காகவே உழைச்சிட்டேன், இனியும் உழைப்பேன், இந்தியாவிலேயே உயிர் துறப்பேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டார். அவரே 77வது ஆண்டுல கொடைக்கானல் மலையில உயிர் துறந்தவர். கொடைக்கானல் மலையில உயிர் துறந்தவர் யார்? கால்டுவெல். அப்ப ஜியு போப் எந்த இடத்துல இறந்தாரு? அம்பலக்காடு மேம். அம்பலக்காட்டுல உயிர் துறந்தவர் யாரு? வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் அம்பலக்காடுங்க மேம், கொடைக்கானல். அப்ப ஜியு போப் இறந்த இடம் எது? கொடைக்கானல் தான் மேம். ஜியு போப் இறந்த இடம் யாது? ஜியு போப் கொடைக்கானல் தான் மேம். கொடைக்கானல்ல தான் இருந்தாரா? பட் இவருடைய கல்லறை எங்க இருக்கிறது? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. இப்ப கூட ரீசெண்டா நம்ம இவரு வந்துட்டு அவர் பேர் என்ன,
ஸ்டாலின் சார், நம்ம முதல்வர் அங்க வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போது அவருடைய கல்லறை தோட்டத்துல போய் ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்தாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். செப்பல்கர்ஸ் கல்லறை தோட்டம் ஆக்ஸ்போர்ட்ல இவருடைய கல்லறை தோட்டம் அமைஞ்சிருக்கு. இவருடைய கல்லறை தோட்டம் எங்க இருக்கு? இறந்த இடம் இங்கிலாந்து, ஆக்ஸ்போர்ட்ல இறந்திருக்கிறாரு. கொடைக்கானல் அடக்கம் செய்யப்பட்டவர் தான் யாரு? கால்டுவெல். மறந்துடாதீங்க, நமக்கு போய் அது ஆழமா பதிஞ்சிருச்சு, அதனால நம்ம கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது தப்பு. சரிங்களா? சரி, அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யாரு? கால்டுவெல். கொடைக்கானல் மலையில உயர் திறந்திருக்கிறார். இடையன்குடியில இவர் எழுப்பிய கோவில்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்குமே இடையான்குடியில இவருடைய கல்லறை இருக்கு. இவர் திறம் என்னும் போது இதயம் நிகழ்கிறது, இவர் பணியை நினைக்கும் பொழுது நெஞ்சம் நன்றி நவென்ற வண்ணம் இருக்கிறதுன்னு அவருடைய பெருமையை பேசிட்டு அவரை முடிச்சிருக்கிறாரு. அது நமக்கு தேவையில்ல. எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? அயர்லாந்துல பிறந்திருக்கிறார். இப்ப வாங்க, வீரமாமுனிவர் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? இத்தாலி நாடு. ஜியு போப் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? வெரி குட், அயர்லாந்துல பிறந்திருக்கிறாரு. ஜியு போப் வந்துட்டு சாரி வீரமாமுனிவர் எத்தனாவது வயசு தமிழகத்துக்கு வந்தாரு? 30வது வயது. ஜியு போப் எத்தனாவது வயசுல தமிழகத்திற்கு வந்தாரு? 19வது வயதுல. 19வது வயது. எத்தனாவது வயசுல தமிழகத்திற்கு வந்தாரு? 23வது. 23வது வயசுல 23 வயசு. கால்டுவெல் எந்த இடத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தாரு? மாவட்டம் இடையான்குடியை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். அங்க ஒரு கோவிலை கட்டி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, 1,00,000த்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஒருவராக இருந்து கிறிஸ்தவராக மாற்றிய பெருமை யாரை சாரும்னு கேள்வி கேட்கலாம். இந்தியாவுல எத்தனை வருஷம் தங்கி இருக்கிறாரு? 53 ஆண்டுகள் ஒன்றி இந்தியாவுல ஒருவராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய வேந்தர், வேத விற்பனர் என்ற பட்டங்களை பெற்றவர் கால்டுவெல். எழுதின நூல் யாது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு தமிழ் மாணவன் என்று கல்லறையில் பொறுக்க வைத்தவர் யார்? ஜியு போப்பினுடைய கல்லறை எங்கே அமைந்துள்ளது? இங்கிலாந்து, ஆக்ஸ்போர்டு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்ல, நெட் செட்ல உங்களுக்கு எல்லா கேள்வியும் கேட்கப்படும். அப்ப நீங்க ரிமைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நற்கருணை தியான மாலை. தியான மாலை அப்படின்னா இப்ப எல்லாம் வந்துட்டு இந்த கருங்காலி மாலையை கால் பண்ணி உங்களுக்கு கருங்காலி மாலை வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சீசன்ல. அந்த மாதிரி நற்கருணை தியான மாலை அப்படிங்கிற நூலும் தாமரை தடாகம். அப்ப வந்துட்டு நற்கருணை தியான மாலைனா கால் பண்ணி தியான மாலை வேணுமான்னு கேக்குறாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அழகா கஸ் பண்ணி போட்டுடலாம். தாமரை தடாகம், தாமரை தடாகத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு பெண், அந்த இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்கவே மறக்காது லைஃப் டைம். இப்பெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த காலத்துல வந்துட்டு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாமரை தடாகம்னா அந்த குளத்தங்கரையில தான் வந்துட்டு காதல் மொழி பேசி யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு குளத்தங்கரையில காலுக்குள்ளார அந்த தண்ணிக்குள்ளார கால் விட்டு போன் பேசிட்டு உட்காந்துருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாமரை தடாகம் கால்டுவெல். ஞானஸ்தானம் கால் பண்ணி ஞானஸ்தானத்தினுடைய டேட்டை வந்துட்டு புக் பண்ணிருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்லது கால் பண்ணி நமக்கு அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் போன்ற உரைநடை நூல்களும் செஞ்சிருக்கிறார். பாண்டி நாட்டின் முற்கால இடைக்கால தற்கால துறைமுகங்களான கொற்கை, காயல், தூத்துக்குடி ஆகியவற்றை நன்கு ஆய்ந்து தமிழ் அகழ்வாராய்ச்சியால நமக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ் அகழ்வாராய்ச்சி பணியும் இவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெல்லை மாவட்ட வரலாறு இவர் எழுதினது. வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கால் பண்ணி வரலாறு சொல்றாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை தாண்டி 77வது வருஷத்துல இவர் இறந்து போயிருக்கிறாரு வயசுல. கொடைக்கானல்ல இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது? இடையான்குடியில கோவில்லையே இவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு வழிபாடு செய்வாங்க போல, அப்படிதானே? அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தத்துவ போதகர், இத்தாலி நாட்டவர், ரொம்ப முக்கியமானது. இவர் இந்த நூல் மட்டும் இல்ல, நூல்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கால்டுவெல் பெருசா இவ்வளவுதான். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு இனத்தை கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இந்த கால்டுவெல்லுக்கு சாரும். அதை ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளுக்கு திராவிட மொழிகள்னு பெயர் வச்சவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள், திருந்தாத மொழிகள் அப்படின்னு பிரிச்சு ஆய்வு செஞ்சவர் யாரு அப்படின்னாலும் கால்டுவெல் தான். வடமொழியினுடைய துணை இல்லாமல் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய அளவு சிறப்பு மிகுந்ததுன்னு சொன்னவர் கால்டுவெல் தான். தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதனை உலகறிய செய்தவர் அப்படின்னாலும் இந்த கால்டுவெல் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம் உங்களுக்கு தெரியும். அந்த நெல்லை மாவட்ட வரலாறு அப்படிங்கறத ஒரு சில புத்தகத்துல திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மாத்தி கேள்வி கேட்டா உங்களுக்கு வந்துட்டு தெரியாம போயிடுச்சுன்னா போச்சு. திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல்.
திருநெல்வேலி சரித்திரத்தையும் கால் பண்ணி நமக்கு வாங்கிக்கிறீங்களா, புக் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த அரசரினுடைய நன்கொடையாக இவர் 1000 வெண் பொற்காசுகளை அந்த காலத்திலே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு பட்டம் கொடுக்குது, இலக்கிய வேந்தர் மற்றும் வேத விற்பன்னர் அப்படிங்கிற பட்டம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருத்தராகவே 1,00,000 பேரை கிறிஸ்துவராக மாற்றி இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தத்துவ போதகர். இத்தாலி நாட்டை சார்ந்தவர். 1606ல தமிழகம் வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். இவருதான் முன்னோடி, வீரமாமுனிவருக்கும் முன்னோடி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இயேசு சபை குரு. இவருடைய இயற்பெயர் ராபர்ட் டி நொபிலி. ரொம்ப முக்கியமான கேள்வி. ராபர்ட் டி நொபிலி தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடியவர். உயர்ஜாதி இந்துக்களை கிறிஸ்துவராக மாற்றக்கூடிய நோக்கத்தினை கொண்டவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தமிழக துறவிக போல வாழ்ந்தவர். வடமொழியும் தென்மொழியும் கற்றவர். மதுரையில சபை நிறுவி சமய பணி மேற்கொண்டிருக்கிறார். சேலம் திருச்சி மாவட்ட சிற்றூர்கள் அத்தனைக்கும் போய் சமய சொற்பொழிவாற்றி மதம் மாற்றி இருக்கிறாரு. 100,000 அவரை கிறிஸ்துவராக மாத்திருக்கிறார். அவர் 1,00,000, இவர் 100,000 அவர். ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இறுதியில கண் பார்வை குறையவே சென்னை சாந்தோம் கோவில் அருகே ஒரு சிறிய குடிலில் வாழ்ந்து 1656ல இயேசுபிரான் திருவடி அடைந்திருக்கிறார். சமய சார்புடைய வடமொழி கலந்த பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். அச்சேராத காரணத்தினால இந்த நூல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார்? மந்திரமாலை, ஞான உபதேசம், ஆத்ம நிர்ணயம், சகுன நிவாரணம், புனர்ஜென்ம ஆட்சேபம், நித்திய ஜீவன் சல்லாபம், தத்துவ கண்ணாடி, ஞான தீபிகை, சேசுநாதர் சரித்திரம், தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி. இதே பெயர்ல வேற யாரும் எழுதியிருக்கா? வீரமாமுனிவரும் எழுதியிருக்கிறார் இல்லையா? வீரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர் அப்படிங்கிற கேள்வி இவரை பத்தி கேட்கலாம். தத்துவ போதகர். வீரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர் யார்? ராபர்ட் டி நொபிலி என்று அழைக்கப்படக்கூடிய தத்துவ போதகர். ரோம் பிராமணன், ராஜ சந்நியாசி என்று தன்னை அழைத்தவன் யார்? அழைத்து கொண்டவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி. தமிழ் வடமொழி மேனாட்டு மொழி கலந்த கொச்சை நடையில் எழுதியிருக்கிறாரு. மந்திரமாலை, புனர்ஜென்ம ஆட்சேபம், ஞான உபதேச கண்ணாடி, ஞான தீபிகை, ஏசுநாதர் சரித்திரம், இதெல்லாம் அவர் எழுதினது. ஏற்கனவே வந்துட்டு நற்கருணை தியான மாலை எழுதினது யாரு? கால்டுவெல். நற்கருணை தியான மாலை. அப்ப வீரமாமுனிவர் எழுதின நூல் என்ன நூல்? யாராவது சொல்ல முடியுமா? ஞான கண்ணாடி எழுதினது யாரு? வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி வீரமாமுனிவர். இந்த இடத்துல இவர் எழுதின நூல் என்னது? எழுதினது தத்துவ கண்ணாடியா? தத்துவ கண்ணாடி யார் எழுதியிருக்கா? தத்துவ கண்ணாடின்னு ஒரு நூல் ராபர்ட் டி நொபிலி. ஓகேவா? அப்ப அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. மந்திர மாலை தத்துவம். தத்துவம் பேசுறவங்க கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்திர மாலை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கால்டுவெல் என்ன நூல் எழுதி இருக்கிறாரு? நற்கருணை தியான மாலை. அந்த இடத்துல தியான மாலை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மந்திர மாலை. மந்திர மாலையை கையில வச்சுக்கிட்டு தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மந்திர மாலை கையில வச்சிருக்கவங்க தானே நிறைய தத்துவம் பேசுவாங்க. இதை தாண்டி ஞான உபதேசமும் தத்துவம் பேசுறவங்க தான் செய்வாங்க. ஆத்ம நிர்ணயம், ஆத்மா இங்கதான் இருக்கும் இங்கதான் போகும்னு நிர்ணயம் பண்றவங்களும் தத்துவம் பேசுறவங்க, தத்துவ போதகர்கள் தான். சகுன நிவாரணம், சகுனம் பார்க்கக்கூடியவங்களும் அவங்கதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புனர்ஜென்மம், அது போன ஜென்மம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சும்மா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். போன ஜென்மத்தை வந்து ஆட்சேபம் பண்றக்கூடியவங்களும் தத்துவ போதகர்கள், தத்துவம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நித்திய ஜீவன் சல்லாபம், தினமும், நித்தியம்னா தினமும், தினமும் ஜீவராசிகள் வந்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு வழி என்னன்னு தத்துவம் பேசுறாங்க, தத்துவம் பேசக்கூடியவங்க தான் சொல்றாங்க. தத்துவ கண்ணாடி ரொம்ப முக்கியம். அப்ப ஞான கண்ணாடி வீரமாமுனிவர், தத்துவ கண்ணாடி தத்துவ போதகர், ராபர்ட் டி நொபிலி என்று அழைக்கப்படக்கூடிய தத்துவ போதகர். ஞான தீபிகை தத்துவ போதகர். சேசுநாதர் சரித்திரம், தத்துவம் பேசக்கூடியவங்க தான் ஏசுநாதர் சரித்திரத்தையும் பேசுறாங்க. தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியும் பண்ணியிருக்காங்க. சமய தொண்டிற்காக பிறந்த செல்வ குடும்பத்தை துறந்து பொய் வேடம் புனைந்து இன்னலுற்று இடர்பட்ட இவருடைய தொண்டு வாழ்வு என்னும் போது நமக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. வீரமாமுனிவருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னமே வந்தவர். அதனாலதான் வீரமாமுனிவருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதிய பெருமைக்குரியவர் யார்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தத்துவ போதகர். முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதிய பெருமைக்குரியவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி. 4 பேர் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? தாமரை தடாகம் யாருடைய நூலு? கால்டுவெல். வெரி குட். கொடைக்கானல் மலையில் உயிர் துறந்தவர் யார்?
அப்படியே பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஆத்ம நிர்ணயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தத்துவ போதகர். தத்துவ போதகர். ஞான தீபிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? தத்துவ போதகர். திருக்குறளை மலை உபதேசத்தின் எதிரொலி என்று சொன்னவர் யார்? ராமன் கதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். வாமன் கதை வீரமாமுனிவர். வாமனன் வீரன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Poets of the Tamil land, the lives of Tamil saints. Poets of Tamil land, G.U. Pope. தமிழ் நிலத்தில் வாழ்ந்த கவிஞர்களை பத்தி பேசினவர் G.U. Pope. சரிங்களா? the lives of Tamil saints மற்றும் poets of the Tamil land அப்படினாலே G.U. Pope தான். elementary தமிழ் கிராமர் சுதிர்த்த மேரி சொன்ன வளவர் கதைய வீரமாமுனிவர் எந்த பெயர்ல எழுதி இருக்கிறாரு நூலா? தேம்பாவணி எழுதினதுக்காக இவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டது? என்னாச்சு? மதுரை தமிழ் சங்கத்தார் வெஸ்கிக்கு வீரமாமுனிவர்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க. சந்தா சாஹிப் என்ன பட்டம் கொடுத்தாங்க? மறந்துடக்கூடாது அந்த கேள்வி. சந்தா சாஹிப் என்ன பட்டம் கொடுத்தாரு? மறக்காது. உங்க ஸ்கூல் புக்கு மறக்காது. தமிழ் செயல் தொகை